அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீண்ட வருடங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய அரசு வேலையாக 2025 அரசு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அப்ளை பண்ணுற லிங்க்கும் ஓப்பன் ஆகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துட்டாங்க. இதில் 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம், குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம், அங்கன்வாடி உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் கொடுத்துருக்குறாங்க. இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் நான் ஆஃப்லைனில் சொல்லியிருக்கிறேன். ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு February 15 ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இதில் ஆஃப்லைனில் பண்ணுறவங்க அப்ளை பண்ணி வைங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்பீங்க, இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு என்ன படிச்சிருந்தால் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, யார் யாரெல்லாம் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்ளை பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளையில் இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கான சம்பளம், அதாவது இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான வேலை கிடைச்சதுன்னா இதுக்கான பர் மந்த்து பர் மாதம் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணுற வீடியோஸ் தான் இது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுற, என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்றதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதுதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெளிவாக பார்ப்போம். இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்முமே சேமாக தான் இருக்கும். அதில் தலைப்பு மட்டும்தான் வரும். இங்கே அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்றில் குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம், அடுத்ததாக 3ஆவதாக அங்கன்வாடி உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம். இந்த தலைப்பு மட்டும்தான் மாறும். மீதி இருக்கிறது எல்லாமே இவங்க அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் இந்த இதில் இருக்கிறது எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலேயே கையெழுத்து போடுங்க, சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? ஒரு வேலை முடிஞ்சதா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மனுதாரரின் பெயர், யார் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க இந்த வேலை அவங்க சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்குதோ, ஓகேங்களா, அவங்க 10வது மதிப்பெண் சான்றிதழ்லையும் சரி, 12வது மதிப்பெண் சான்றிதழ்லையும் சரி, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லையும் சரி எப்படி நேம் இருக்குதோ, இனிஷியல் முன்னாடி இருந்தால் இனிஷியல் முன்னாடி, இனிஷியல் பின்னாடி இருந்தால் இனிஷியல் பின்னாடி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். மனுதாரரின் பெயர், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேர்.
அடுத்ததாக தகப்பனார் அப்படி இல்லைனா கணவர் பெயர். ஒருவேளை நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம் இன்ஷியலோட. ஓகேங்களா. அடுத்ததாக நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதை வந்து 2வது பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததாக மனுதாரரின் இருப்பிட முகவரி. ஓகேங்களா. நிரந்தரமான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்பர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோர் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன ஸ்ட்ரீட்டு. ஓகேங்களா. என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன ஊர், என்ன போஸ்ட்டு, என்ன தாலுக்கா, என்ன மாவட்டம், பின் நம்பரு, இது எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அட்ரஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். அடுத்ததாக உங்களுடைய மாநகராட்சி என்ன. ஓகேங்களா. உங்களுடைய மாநகராட்சி பெயர் என்ன அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்லாஷ் போட்டு உங்களுடைய நகராட்சி பேர் எழுதுங்க. ஓகேங்களா. அடுத்து உங்களுடைய நகராட்சி பேர் எழுதிட்டு ஒரு ஸ்லாஷ் போடுங்க. அடுத்து உங்களுடைய பேரூராட்சி பேர் எழுதிட்டு ஒரு ஸ்லாஷ் போடுங்க. மண்டலம், கோட்டம், ஓகேங்களா. வார்டு நம்பர், எத்தனாவது வார்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்லாஷ் போட்டு வட்டாரம், ஊராட்சி எண், இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் 4வது பாக்ஸில். மீண்டும் 5வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மாநகராட்சி. ஓகேங்களா. உங்களுடைய மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன, பேரூராட்சி, வட்டாரம், ஊராட்சியின் பெயர், இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்ததாக உதவியாளர் நியமனம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தோட எண் மற்றும் பெயர், விலாசம். ஓகேங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ஒவ்வொரு எண் இருக்கும், ஒவ்வொரு விலாசம் அட்ரஸ் இருக்கும் இல்லை. எந்த அட்ரஸில் அந்த அங்கன்வாடி மையம் இருக்குது, எத்தனாவது அங்கன்வாடி மையம்னு சொல்லி நம்பர் இருக்கும். அதே மாதிரி எந்த அங்கன்வாடி மையத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து கல்வி தகுதி. ஓகேங்களா. தற்போதைக்கு கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் ஓகே, 12வது படிச்சிருந்தாலும் ஓகே, அதுக்கான நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன், அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் வச்சுருங்க. அதுக்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துமே இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாய்த்துறையில் பெற்ற சாதி சான்றிதழ். ஓகேங்களா. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா. அந்த சர்டிஃபிகேட் நம்பருமே இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னலாம் நீங்கள் செல்ஃப் அட்டாச்மெண்ட் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இதுதான் வைக்கணும். ஓகேங்களா. மனுதாரரின் இருப்பிட முகவரி சான்றிதழ். ஓகேங்களா. உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அது வந்து ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய ஓட்டர் ஐடி. ஓகேங்களா. அது வந்து ஜெராக்ஸு. அடுத்ததாக குடும்ப அட்டை நகல், நீங்கள் அரிசி வாங்குறீங்க இல்லையா அந்த கார்டோட ஜெராக்ஸு. அடுத்ததாக வந்து வீட்டு வரி கட்டுவீங்க இல்லையா, வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வீட்டு வரி கட்டுவீங்க. அந்த வீட்டு வரி ரசீது இருந்ததுன்னா ஓகே, அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஜெராக்ஸ் வைங்க. ஓகேங்களா. அடுத்ததாக ஆதார் அட்டை நகல், உங்களுடைய ஆதார் ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் அட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் வைங்க. ஓகேங்களா. இது எல்லாமே செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அடுத்ததாக மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம். அதாவது நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பிற கல்வி தகுதிகள், ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு வந்து இந்த டைபிஎஸ்டி, தமிழ் டைபிஎஸ்டிங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம், உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது திருமண நிலை கேட்டிருக்காங்க. திருமணமானவர், விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்றத தெளிவாக கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். யார் என்னன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்எஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து டைபிஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டனாக முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இருக்கீங்கன்னா அதுக்கான எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் ஹேண்டிகேப்ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து மனுதாரின் குடும்ப வருமானம். ஓகேங்களா. அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 15,000 20,000க்குள்ளே போடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா. பிற குறிப்புகள் ஏதாவது இருந்ததுனாலுமே நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக கடைசியாக வந்து இடம் நாள். ஓகேங்களா. இதை மட்டும் போடாதீங்க, மனுதாரரின் கையொப்பம் எங்களுடைய சிக்னேச்சர் போட வச்சுக்கோங்க. இடம் நாள் மட்டும் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்ரஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்த உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணி
பண்ணிடுவேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஆஃப்லைனில் பண்ணுறவங்க இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு கூட அட்ரஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஆன்லைனில் நீங்கள் பண்ணணும், வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள். ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த நான் சொன்னது எல்லாமே ஃபில் பண்ணி வைங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து. ஓகேங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.